வணக்கம் பஸ். நந்திதா சமையலறையில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா சௌச்சௌ சாம்பார் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு பருப்பு வேக வச்சுக்கலாங்க. இதில் ஒரு உலக்கு 1.25 உலக்கு பருப்பு போட்டிருக்கோங்க. நல்லா கழுவிட்டு வேக வச்சுக்கலாம். பருப்பு மூடி வச்சாச்சுங்க. குக்கரில் வச்சுருக்கோம். நல்லா வெந்து வரட்டும், 4 விசில் வரட்டும். பருப்பு வெந்துருச்சுங்க. 2 சின்னதாக சௌச்சௌ 2 கட் பண்ணி வச்சுருக்கோங்க. சின்ன தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம். கருவேப்பிலை, தேவையான அளவு கொத்தமல்லி தழை, சாம்பாருக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சுருக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வச்சுக்கலாங்க. பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடாகிடுச்சுங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. காயை ஆட் பண்ணிக்கலாம். காயை ஒரு வதக்கியாச்சுங்க. இப்போ பருப்பு ஊற்றிக்கலாம். கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. சாம்பாருக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. சாம்பார் தூள், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், தேவையான அளவு மல்லித்தூள் 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. மூடி வச்சிடலாங்க. நல்லா கொதி வரட்டும், காய் வெந்து வரட்டும். காய் நல்லா வெந்துடுச்சுங்க. புளி ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.